வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் புதுடெல்லியில் பாதுகாப்புத்துறை சேவை பயிற்சி முடித்த அதிகாரிகளிடையே உரையாற்றுகையில், பிரிவினையை தூண்டும் முயற்சிகள் உட்பட பல்வேறு சவால்கள் இருந்தபோதிலும் இந்தியா விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக உருவெடுத்து வருகிறது என்று கூறினார். மேலும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவில் இளையோரின் ஆளுமையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் போதைப் பழக்கத்திற்கு எதிரான இளையோர் ஆன்மீக உச்சி மாநாட்டை நேற்று தொடக்கி வைத்து பேசிய அவர், போதைப் பழக்கம் இல்லா இந்தியாவை உறுதி செய்வதில் இளையோர் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். இந்தியாவின் இஸ்ரோவும் அமெரிக்காவின் நாசாவும் இணைந்து உருவாக்கியுள்ள நிசார் செயற்கைக்கோள் வரும் 30ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள இஸ்ரோவின் சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து ஏவப்பட உள்ளது. இச்செயற்கைக்கோள் குறிப்பாக பூகம்பங்கள், எரிமலை செயல்பாடுகள் மற்றும் நிலச்சரிவுகளில் இருந்து நிலம் சிதைவு போன்ற மாறும் மாற்றங்களை பதிவு செய்யும் திறன் கொண்டது என்று இஸ்ரோ மற்றும் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இன்று சர்வதேச சதுரங்க தினம் அனுசரிக்கப்படுகிறது. இவ்வாண்டுக்கான கருப்பொருள் ஒவ்வொரு அசைவும் கணக்கிடப்படுகிறது. இது சதுரங்க பலகையிலும் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முடிவும் நமது பயணத்தை வடிவமைக்கிறது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலக பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் பேட்மிண்டன் கலப்புக்குழு பிரிவில் இந்தியா மலேசியாவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.